கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் நேசிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளை, வாலிபர்களை, சிறு பிள்ளைகளை, மற்றொரு புதிய நாளை காண செய்த நம் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுப்பமாக. விசேஷமாக இந்த புதிய நாளின் காலை வேளையில கூட கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம், அது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார் என்பதே. ஆமென். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஒரு மிகச்சிறந்த வாக்குத்தத்த வசனம், நான் உன்னுடனே கூட இருந்து இந்த உலகத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த ஒரு சூழ்நிலையிலும், கஷ்டமான காலங்களிலும் கடவுள் உங்களை விட்டு விலகாமல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பது வெறும் பணமோ அல்லது செல்வத்தை மட்டும் குறிக்காது. உங்கள் தொழில், படிப்பு, குடும்பம், உடல் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி என உங்கள் வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் கர்த்தர் தாமே உங்களை நினைவாய் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த புதிய நாளின் வேலை ஸ்தலத்தின் இந்த நாளிலே இருந்து வருகிற ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் தாமே குடும்பத்தின் மக்கள், கர்ப்பத்தின் கனியான பிள்ளைகள், நீங்கள் கையிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து பராமரிப்பாராக. ஆமேன். ஸ்டே காட் பிளஸ் யூ ஆல்.